கைஸ், இந்த வீடியோல வந்து நம்ம மோர்கேஜ் இன்சூரன்ஸ் பத்தி பேச போறோம். லெட்ஸ் நீங்க ஒரு வீடு வாங்குறீங்கன்னா கண்டிப்பா ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தாகணும். இந்த இன்சூரன்ஸ் என்னத்துக்குன்னா, நம்ம இறந்து போயிட்டா இல்ல டோட்டல் டிசபிலிட்டி ஆகுனா அந்த வீட்டோட பேலன்ஸ் காசு வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணும். மொத்தம் 4 வகையான இன்சூரன்ஸ் டேர்ம் இருக்கு. MRTA, MLTA, MRTT, MLTT. MR, ML இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாத்துருவோம். MR னா மோர்கேஜ் ரிடியூசிங். தட்ஸ் மீன் உங்க பம்பா சைன் வந்து ரிடியூஸ் ஆகிட்டு இருக்கும். லெட்ஸ் சே 5 லட்சம் வரைக்கும் நீங்க வீடு வாங்குறீங்க. 3 லட்சம் வரை கட்டிட்டீங்க, பேலன்ஸ் 2 லட்சம் வரை இருக்கு. அதுக்குள்ள அன்வான்டட் திங்ஸ் நடந்துருச்சு. சோ அந்த 2 லட்சம் வரை பம்பா சைன் வந்து பேங்க் அவங்க கட்டிடுவாங்க. ML னா மோர்கேஜ் லெவல். மோர்கேஜ் லெவல்னா உங்களுக்கு கிடைக்கிற பம்பா சைன் காசு வந்து ஃபிக்ஸ்ட்ல இருக்கும். எக்ஸாம்பிள், நீங்க 5 லட்சம் வரைக்கும் வீடு வாங்கிருக்கீங்க, 3 லட்சம் வரை கட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் அன்வான்டட் திங்ஸ் நடந்துருச்சு. அப்ப இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுனா 3 லட்சம் வரை உங்களுக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் 2 லட்சம் வரை பேங்க் காசு கட்டிடுவாங்க. கண்டிப்பா ML வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும், MR வந்து கொஞ்சம் சீப்பா இருக்கும். ஏன்னா இது வந்து ஓவரால் லோன் வந்து கவர் பண்ணிடுவாங்க. ஆனா ML வந்து நீங்க மாசம் மாசம் காசு கட்டணும். அப்ப MRTA-க்கும் MLTT-க்கும் MRTA வந்து conventional insurance, not following Sharia, but MRTT is following Sharia. So assurance ko takaful ko இது ரெண்டு வித்தியாசம் இருக்கு. MRTA, MRTT. இதுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், what will be the best option? என்ன கேட்டீங்கன்னா, in terms of protection உங்களால மாசம் மாசம் காசு கட்ட முடிஞ்சுனா கண்டிப்பா MLTA இல்ல MLTT எடுங்க. பிகாஸ் வந்து லெட்ஸ் சே நமக்கு ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா பேலன்ஸ் லோன் காசும் கட்டிட்டு கேஷ் வந்து கையில நம்ம வாரிசு கிட்ட கொடுத்துருவாங்க. உங்களால மந்த்லி பிரீமியம் கமிட் பண்ண முடியலன்னா நீங்க வந்து MRTA-க்கு போலாம். ஏன்னா இட்ஸ் குவைட் சீப் அண்ட் ஃபுல்லி பி கவர்ட். அண்ட் லெட்ஸ் சே உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா பேலன்ஸ் லோன் மணி வந்து அவங்க காசு கட்டிடுவாங்க. பட் உங்களுக்கு கேஷ் கையில கிடைக்காது. கண்டிப்பா இந்த இன்ஃபோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அடுத்தது நீங்க வீடு வாங்கும்போது இந்த மோர்கேஜ் இன்சூரன்ஸ் பத்தி ஒரு தெளிவு கிடைக்கும்.